பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறாரு. பெரம்பூர்லேருந்து ஆரம்பிக்கிறாரு. அடுத்த தொகுதிக்கு போறாரு. நீங்க அந்த கூட்டம் வந்து கட்டுக்கடங்காத அந்த ஒரு கூட்டம். விஜய் அந்த வண்டியை தொடர்ந்து பின்னாடி போயிட்டே இருக்கு. ஏற்கனவே அங்கே ஒரு 1000 பேர் இருக்கானே வைங்க. இந்த ஒரு 500 பேர், 550 பேர், 600 பேர் திரும்பி அந்த 1000 பேரோட போய் சேர்றான். 3வது இடத்துக்கு அந்த 2 பேரும் சேர்ந்து போறான் அப்படியே இன்னொரு இடத்துக்கு. யாரு கட்டுப்படுத்துறது? தாவேகா கூட்டம் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கட்டுப்பாடு இல்லாமல் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு பாருங்க டிரான்ஸ்ஃபர் மேலே ஏற ட்ரை பண்றாங்க. மரத்து மேலே ஏறுறாங்க. இது என்ன, யாரு இதை கண்ட்ரோல் பண்றது? கரெக்டாக டிராஃபிக் பண்ணாமல் போயிட்டு இருக்கு. உங்களில் விஷயங்களில் யார் ரிஸ்க் எடுக்கிறதுன்னு தாவேகா பிரச்சார கூட்டத்துக்கு இந்த விஷயத்தில் டிஜிபி வந்து ஒரு முடிவெடுக்கணும். சம்பந்தப்பட்ட நிர்வாகி தான் இதுக்கு காரணம். அவங்க கண்ட்ரோலில் இது நடக்கிறதா இருந்தால் அவங்களுக்கு பிரச்சாரம் தரணும், இல்லைன்னா பிரச்சாரத்தை தடை வைக்கணும். மீண்டும் ஒரு பெரிய ஸ்டாம்பிட் நடக்கும், ஒரு பெரிய சம்பவம் நடக்கும். இன்னைக்கு வெயில், கடுமையான வெயில். இந்த கூட்டத்தை நிற்க வச்சு இவர் வந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். கை குழந்தையோட ஒரு பொண்ணு ஓடுது, பேரிகேடை தாண்டி ஒரு பையன் உளுந்துட்டான். உளுந்த பையனை ஒருத்தர் கூட தூக்குற மனநிலையெல்லாம் இல்லை. விஜயை பார்க்கறதுக்கு ஓடிட்டு இருக்காங்க அந்த கூட்டம். எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்கள், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு எத்தனை முறை நின்றீங்க? நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் இன்னைக்கு வந்து பப்ளிக்கில் கேட்குறீங்க வாக்காளர்களை மீது. எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. எனக்கு ஒரே ஒரு வாய்ப்புனா என்ன இதுன்னு புரியல. நல்லாவே தெரியுது, விஜயோடைய பதட்டத்தை நல்லாவே தெரியுது. பிரச்சார பயணத்தை ரத்து செய்தது வந்து ஒரு தவறான முன்னுதாரணமாக இருக்கும். தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இருந்திருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் இன்றைய தினம்தான் பிரச்சாரத்தை துவங்கினார். பிரச்சாரம் துவங்கிய நாளிலேயே 4 இடங்கள் அவர் தேர்வு செய்து வைத்திருந்தார். 2 இடங்கள் முதல் நாளே ரத்து. என்ன காரணம் சொல்லி அறிய வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. ஏன்னா கடந்த ஆகஸ்ட் செப்டம்பர்லாம் வந்து ஒரு பிரச்சாரத்தை துவங்கினாரு. அப்போ என்ன மாதிரி ஒரு இம்பாக்டை ஏற்படுத்திச்சு? ஒரு பெரிய கூட்ட நெரிசல் மரணம், 41 மரணங்கள். அவர்களுக்கு நீதி கிடைக்கப்பட்டு விட்டதா? அதுவே நமக்கு இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு சோகத்தில் இருந்து மீள முடியாத சம்பவம். சென்னையிலும் அதற்கு நிகராக பல இடங்கள்ல ஒரு அந்த கட்டுக்கடங்காத ஒரு கூட்டமாகவே காட்சி அளிக்குது. ஊடகங்கள் வாயிலாக நம்ம வந்து அதை பார்க்க முடிகிறது. களத்திலும் பல பத்திரிகையாளர்கள் அச்ச உணர்வோடும் இந்த வந்து பதிவு செய்யறாங்க. எப்படி பாக்குறீங்க சார்? அதுதான் நம்ம செப்டம்பர் 27 அந்த சம்பவத்தை ஒட்டி அதே மாதிரிதான் இன்னைக்கு என்ன, அதாவது ஒரு விஷயம் இதுல பிரச்சனையே என்னன்னா, ஒரு யாரு ஆர்கனைஸ் பண்றது அப்படிங்கிறது தான் பிரச்சனை. இப்போ நீங்க இன்னைக்கு ஆரம்பிக்கிறாரு, பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறாரு, பெரம்பூர்லேருந்து ஆரம்பிக்கிறாரு. அடுத்த தொகுதிக்கு போறாரு. போகும்போது நீங்க பாத்தீங்கன்னா பெரம்பூர் ஆட்கள் அப்படியே ஒதுங்கிடுவாங்க, வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் அடுத்த தொகுதிக்கு போகும்போது இப்போ வெள்ளிவாக்கத்தில் கேன்சல்லாம், வெள்ளிவாக்க ஆட்கள் மட்டும் தான் வெள்ளிவாக்கத்தில் இருப்பாங்க. இப்போ இந்த பிரச்சனையே அதுதான். இப்போ அது ஏற்கனவே நடந்த சம்பவம், 41 பேர் இறந்தப்போ பார்த்தீங்கன்னா நாமக்கல்லேருந்து அதே கூட்டம் கரூருக்குள்ளே உள்ள நுழையும் போது தான் ஸ்டாம்பிட் ஆகுது, பிரச்சனை ஆகுது. இதே மாதிரி இன்றைக்கும் அதே தான். நீங்கள் அந்த கூட்டம் வந்து கட்டுக்கடங்காத அந்த ஒரு கூட்டம் விஜய் அந்த வண்டியை தொடர்ந்து பின்னாடி போயிட்டே இருக்கு. ஏற்கனவே அங்கே ஒரு 1000 பேர் இருக்கானே வைங்க. இந்த ஒரு 500 பேர், 550 பேர், 600 பேர் திரும்பி அந்த 1000 பேரோட போய் சேர்றான் 2வது இடத்துக்கு. 3வது இடத்துக்கு அந்த 2 பேரும் சேர்ந்து போறான் அப்படியே இன்னொரு இடத்துக்கு. யாரு கட்டுப்படுத்துறது? இன்னைக்கு நிர்மல்குமார் வந்து போலீஸ் பாதுகாப்பு எங்களுக்கு வந்து சரியா இல்லை, அதாவது பாதுகாப்பு அளிக்காத அதிகாரிகள் மீது தேர்தல் கமிஷன் நடவடிக்கை எடுக்கணுங்கிறது. என்ன பண்ண முடியும்? இதுல என்ன பண்ண முடியுங்கிற நான் சாதாரணமாக சொல்கிறேன். நான் ஏங்க, சென்னை போன்ற ஒரு டென்ஸான ஒரு டிராஃபிக் உள்ள ஏரியா அது, நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு சாதாரணமாக ஒரு 1/2 மணி நேரம் ஒரு இடத்துல ஒதுக்கி பண்ண முடியுங்களா? இவருக்கு மட்டும் தனியாக ஒரு 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ அந்த அந்த ரோடை பிளாக் பண்ணி பிரச்சாரம் பண்ணுறதுக்கு நீங்கள் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் பாதிக்கப்பட்டுருவோம். நீங்கள் ஒரு 1000 பேர் 2000 பேர் உங்கள் 1000 2000 பேருக்காக 1 லட்சக்கணக்கான மக்களையும் வாகனத்தையும் நீங்கள் வந்து டைவெர்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு புரியலன்ற.
ஒன் சைடு நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா பிரச்சாரம் பண்ணீங்கன்னா, இன்னொரு சைடு டிராஃபிக் போயிட்டுருக்கும். நீங்க உங்க கூட்டம் மட்டும் தான், தாவேக்கா கூட்டம் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, கட்டுப்பாடு இல்லாம போயிட்டுருக்கு. இன்னைக்கு பாருங்க டிரான்ஸ்ஃபார்மர் மேல ஏற ட்ரை பண்றாங்க. மரத்து மேல ஏற மரத்து மேல ட்ரை ஏறுறாங்க. இது என்ன யாரு இத கண்ட்ரோல் பண்றது இத? ஏங்க நீங்க எல்லாமே ஒதுங்கிட்டு திமுக என்னன்னே புரியலையே அது. ஒரு மாவட்ட செயலாளர் யாரு அது? அந்த மாவட்ட செயலாளர் சொன்னா யாராவது கேட்கறதுக்கான ஆட்கள் இருக்காங்களாங்கிறேன் நான். நீ அதனால இந்த விஷயத்துல வந்து முழுக்க தாவேக்கா மீண்டும் தவறு செய்கிறது. மிகப்பெரிய விபரீதம் நடக்க போகுது சென்னையில. அதுல ஒண்ணும் மாற்றமே கிடையாது. பகல்ங்க. வழக்கமா பார்த்தீங்கன்னா, சென்னையில ஈவினிங் எல்லாம் டிராஃபிக் எல்லாம் வேலை முடிஞ்சோ, காலேஜ் முடிஞ்சோ போறவங்க தான் ஒரு கூட்டம். காலையில எல்லாம் போயிட்டுருப்பாங்க 2 கூட்டம். நீங்க இடையில உள்ள விஷயம் இது நைட்டு இதே மாரி சம்பவம் இன்னை மாரி நடந்திருந்தால், என்ன பண்ணுவீங்க? என்ன செய்வீங்க? போலீஸ் என்ன பண்ணும்? ஏங்க டூ வீலர்ல திருப்பியும் இதே மாரி ஒரு 100, 200 பசங்க ஃப்ரண்ட்ல போயிட்டுருக்காய்ங்க டூ வீலர்ல. விஜய் வாகனத்துக்கு முன்னாடி. கடந்த போலீஸ் பிரச்சாரத்தின் போது ஒருவர் உயிரிழந்தார். இதே போல பின்தொடர்ந்து எங்க படுகாயமடைந்து ஆ 19 நாட்கள்ல வந்து தீவிர சிகிச்சையில் இருந்து பலனளிக்காமல் மரணித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. செங்கிப்பட்டியில நடந்த சம்பவம் அது. புரியுதுங்களா? உங்களுக்கு அதே மாரி இன்னைக்கு நடந்துச்சுன்றேன் நானு. இன்னைக்கும் இதே மாரி தான் நடந்தது. யாரு கண்ட்ரோல் பண்றது? இந்த விதத்தில் விஜய் வேடிக்கை பார்க்கிறார். அரசியல் செய்ய பார்க்கிறார். நான் அப்படிதான் பார்க்குறேன். அவரு திமுகவுக்கு கெட்ட பேர் ஆகும்னு நினைச்சு அவர் பண்ணிட்டு இருக்காரு. இது தாவேக்கானாவே எல்லாத்துக்கும் அலர்ஜி ஆயிடுச்சு இப்போ. போலீஸுக்கு கடுமையான அலர்ஜி. விஜய் மீட்டிங்னாவே அலர்ஜி. நீங்க சம்பந்தப்பட்ட தொகுதிக்கு மட்டும் ஆட்கள் வரணும். மற்றவங்களாம் போய் தேர்தல் வேலையை பாருங்கன்னா பரவாயில்ல. கிட்டத்தட்ட 41, 51 தொகுதி இருக்குது சென்னையை சுத்தி தொகுதிகள். எல்லாத்துலேருந்து வந்தீங்கன்னா சென்னை மாவட்டம் இல்லாமல் திருவள்ளூர், காஞ்சிபுரம் எல்லாமே வாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கு நீங்க பண்றது வேலையெல்லாம். உங்க போட்டிக்கு இது ஆளா? எப்படி பண்ண முடியும் வைக்கும் இதில் போலீஸ் என்ன பண்ணும்? உங்களுக்கு பாதுகாப்புக்கு ஒரு 2000 போலீஸ் ஒதுக்கலாமா? சரியா இருக்குமா உங்களுக்கு? ஏன்னா இப்போ டெப்டி சிஎம் காஞ்சிபுரத்தில் பிரச்சாரம் பண்ணிட்டு கடுமையான வெயிலில் நின்று பேசிட்டு போறாரு. நீங்க பஸ்ஸில் போறீங்க, ஒரே ஒரு ஸ்பாட்டில் பேசிட்டு திருப்பி பஸ்ஸுக்குள்ளே உட்காந்துட்டு போறீங்க. இவர் சிஎம் அப்படி கிடையாது, டெப்டி சிஎம் அப்படி இல்லை. எங்கேயுமே இல்லாத பிரச்சனை உங்களுக்கு மட்டும் ஏன் வருதுன்ற நான் கேட்குறேன். கேள்விக்கு பாருங்களேன். திமுக 4 ஸ்பாட்டு கேட்குதுன்னா 4 ஸ்பாட்லேயும் அந்தந்த ஆட்கள் இருப்பாங்க. அங்கே மாவட்ட செயலாளர்களோ நிர்வாகிகளோ அதை கண்ட்ரோல் பண்ணிக்குவாங்க. சொன்னால் கேட்டுக்குவாங்க. வாகனங்கள்லேருந்து எல்லாமே கரெக்டாக டிராஃபிக் பண்ணாமல் போயிட்டுருக்கு. உங்களில் விஷயங்களில் யார் ரிஸ்க் எடுக்கிறதுங்கிற நான் தாவேக்கா பிரச்சார கூட்டத்துக்கு இதில் இந்த விஷயத்தில் டிஜிபி வந்து ஒரு முடிவெடுக்கணும். சம்பந்தப்பட்ட நிர்வாகி தான் இதுக்கு காரணம். அவங்க கண்ட்ரோலில் இது நடக்கிறதா இருந்தால் அவங்களுக்கு பிரச்சாரம் தரணும். இல்லைன்னா பிரச்சாரத்தை தடை வச்சிடணும். வைக்கும் போயிட்டு போதுங்க. இது என்னங்க செய்வீங்க அரசியல்? நீங்கள் கோர்ட் என்ன பண்ணணும்? போலீஸை கூப்பிட்டு இல்லை நீங்கள் பர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லும். ரைட்டு. பட் அதே சமயத்தில் தாவேக்காக்கும் கட்டுப்பாடு கொடுக்கும்ல. போலீஸ் சொல்லுவாங்கல்ல, இதெல்லாம் பண்ணுறாங்க, நாங்கள் என்னங்க பண்ணுறதுன்னு கேட்பாங்க கோர்ட்டில். அப்போ கோர்ட்டு திருப்பி இதில் தலையிட்டு விஜயை கண்டிக்கும். அதுதான் நடக்க போகுது. இன்றைக்கு சம்பவம் அது இப்படி தான் நடந்துச்சு. வைக்கும் அதில் கொஞ்சம் கூட விஜய் அதை பற்றி கவலையே படலை. புசி ஆனந்து கவலைப்படல. எல்லாம் இந்த ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ரிஸ்க் எடுக்கிற விஷயத்தில் யாருமே தலையிடலை. நீங்கள் வேணால் பாருங்கள், விஜய் பிரச்சாரம் பண்ணுறார், அவர் வாகனம் வருது. நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல கரெக்டாக ஆட்கள் நின்று ஆர்கனைஸ் பண்ணி கரெக்டாக விஜய் வந்து பேசிட்டு அப்படி போனதுக்கப்புறம் அந்த கூட்டம் அப்படியே கலைஞ்சிட்டு அதுக்கு அடுத்த இடத்துக்கு போகிற இடத்துல ஒரு கூட்டம் நிற்கும். அங்கே போய் விஜய் பேசுனா சரியாக இருக்கும். நீங்கள் அப்படியே வராரு, வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு வர்றம்போது அங்கே வாசலில் இருந்த அந்த கூட்டம் அப்படியே வருது. பிரச்சாரம் பண்ணிட்டு அடுத்த ஸ்பாட்டுக்கு போகிறாரு, அப்படியே பின்னாடியே ஒரு கூட்டம் போயிட்டே இருக்கு. இது யாராலையும் தடுக்க முடியாது. இராணுவத்தை கொண்டாடுறது தான் இவங்களை வந்து கட்டுப்படுத்த முடியும். நீங்கள் இல்லைன்னு நீங்கள் எதையும் ஒரு அளவுக்கு மேலே நீங்கள் பண்ண முடியாது. வைக்கும் லத்து சார்ஜ் பண்ணால் வேறு மாதிரி இஷ்யூ ஆகும். உண்மையா இல்லையா? இப்போ தேர்தல் கமிஷன் கண்ட்ரோலில் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாமையே திமுகனே சொல்லிட்டே இருக்கிறாங்க. என்னதான் சார் இப்போ நம்ம
ஓப்பன் இதில் நம்ம பார்க்கும்போது இது ரொம்ப டேஞ்சரஸா இருக்கு. மீண்டும் ஒரு கரூர் சம்பவம் நிகழ்ந்துறக்கூடாதுங்கிறது தான் ஒவ்வொருவனுடைய ஒரு மனப்பான்மையா இருக்கும். ஆமா. 100% இப்போ அப்படி இருக்கும்போது, அ காவல்துறையும் நீங்க சொல்வது போல இப்போ தேர்தல் கட்டுப்பாட்டு விதியில இருக்கிறனால அரசினுடைய கட்டுப்பாட்டுல கிடையாது. சம்மந்தம் இப்போ கிடையாது. அதுக்கு முறைப்படுத்தணும். இவர் வந்து ஓப்பன் ஜீப்ல வந்து தெரு தெருவா போய் செய்யக்கூடிய பிரச்சாரத்துக்கு அப்ப தடை விதிக்கணும். ஆ 100% ஒரு எப்படி வந்து கடந்த இதுல வந்து தஞ்சாவூர்ல பண்ணீங்களோ, அந்த மாரி நீங்க ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணி, அந்த பஸ்ஸுக்கு மேல நீங்க உட்கார்ந்து பேசிட்டு போங்க அப்படின்ற மாரி தான் நம்ம அப்போ போட வேண்டிய நோ சூழ்நிலை. ஸ்பாட் அந்தந்த ஸ்பாட்டு தான். ம். அப்புறம் நீங்க வந்து குளோஸ்டு வெஹிக்கிள்ல போணும். காரு நீங்க இருக்கிற முகமே கூட தெரியாத அளவுக்கு ஒரு கார்ல ஏறி போனீங்கன்னாங்க கரெக்ட்டா இருக்கும் அதுல. இந்த கூட்டத்துக்கு. அப்படி ஒரு சூழ்நிலை. இதுக்கு ஆமா. இப்ப தாவேக்கா தரப்பு என்ன சொல்லும் இப்போ? பழக்கம் போல பழைய அந்த பிரச்சாரத்த முன்னெடுப்பாங்க. பார்த்தீங்களா? எங்கள கண்டு பயம் வந்து அதுதான் விட்டது. நான் நான் எல்லாக்கையும் நான் என்ன சொல்றேன், சீமான் பண்றாரு. புரியுதுங்களா? ம். சிஎம் பண்றாரு. டெப்டி சிஎம் பண்றாரு. எடப்பாடி இபிஎஸ் பண்றாரு. பழனிசாமி பேசுறாரு. எல்லாமே பண்ணாங்க. யாருக்கும் இந்த ஒரு சங்கடம் இல்லையேன்றேன் நானு. அப்ப என்ன தமிழ்நாடே உங்க பின்னாடி நிக்குது. அது என்ன ஒண்ணும் புரியவே இல்லையே! உங்களுடைய இந்த ஒரு இதெல்லாம் முழுக்க முழுக்க ஒரு பெரிய ஒரு எனக்கு தெரிஞ்சு இது ஏதோ ஒரு பெரிய சதி நடக்கிற மாரி நான் ஃபீல் பண்றேன். சம்மந்தப்பட்ட தொகுதியில உள்ள ஆட்கள் மட்டும் வரணும். அடுத்த இடத்துக்கு அவங்க வரக்கூடாது. அப்படிங்கிற கட்டுப்பாடு யாரு விதிக்கணும்? போலீஸ் என்ன பண்ண முடியும்? என்ன பண்ணணும்? பேரிகேட்லாம் போட்டு நிப்பாட்டி அவர் வேன மட்டும் அனுப்பிட்டு மத்த எல்லாத்தையும் ரோடெல்லாம் குளோஸ் பண்ணணும். அது நல்லா இருக்குமா? சாத்தியமா அது? அது சரியா பொதுமக்களுக்கு இருக்கும். எந்த அளவுக்கு மிகப்பெரிய அ இடையூறு தரும். இல்ல அது அதுதான் நான் சொல்றேன். பிரதமர், முதலமைச்சருக்கு கூட அப்படிப்பட்ட ஒரு இது சலுகைகள் வழங்கப்படுமா? அது அப்படிங்கிற அதே கேள்வி இருக்கு. அதேதான். நீங்க தேர்தல் பிரச்சாரம் அது. இது தேர்தல் பிரச்சாரத்தில வந்து ஒரு அளவுக்கு மேல பண்ண முடியாது. நீ பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு போனா கூட பாதுகாப்பு கலன் கருதி சில விஷயங்கள் பண்ணுவாங்க அவ்வளோதான். அதுக்கு மேல பண்ண முடியாது. நீங்க திருப்பி இதே வேலைய நீங்க பண்ணிட்டீங்க. அதாவது விஜய் பாணி, ஜோசப் விஜய் பாணின்னு ஒரு தேர்தல் ஒரு தனியா ஒரு அவங்களுக்குன்னு ஒரு கட்டுப்பாடு பண்ணிடணும் அது. இல்லன்னா மீண்டும் ஒரு பெரிய ஸ்டாம்பீட் நடக்கும். ஒரு பெரிய சம்பவம் நடக்கும். இன்னைக்கு வெயில் கடுமையான வெயில். ம். இந்த கூட்டத்த நிக்க வச்சு இவரு வந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். கைக்குழந்தையோட ஒரு பொண்ணு ஓடுது. பேரிகேட தாண்டி. ஒரு பையன் விழுந்துட்டான். உளுந்த பையன ஒருத்தர் கூட தூக்குற மனநிலைலாம் இல்ல. விஜய பார்க்கறதுக்கு ஓடிட்டு இருக்காங்க அந்த கூட்டம் நிக்குது. அதாவது ராஜேந்திர பாலாஜி அழகா சொல்றாரு. ஐஸ்கிரீம் சாப்பிடும் குழந்தை போல் விஜய் நடந்து கொள்கிறார் அப்படிங்கிறார். அது ராஜேந்திர பாலாஜி இன்னைக்கு ஒரு சரியான விமர்சனம் சொல்லியிருக்காரு. ஐஸ்கிரீம் சாப்பிடுற குழந்தை மாரி நீங்க நடந்துக்கிறீங்க நீங்க. அவ்வளோதான். உங்களுக்கு எது கள நிலவரம் என்னன்னு தெரியல. போலீஸ்னா அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு எந்த அளவுக்கு பண்ண முடியும்னு தெரியல. ஏங்க ஒரு கட்டுப்பாடு இல்லாத கூட்டத்துக்கு நீங்க தலைவர்னா என்னங்க அது? எனக்கு புரியவே இல்ல அது. புரியுதுங்களா? இது எப்படி இது என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. சென்னையில முத நாள்லயே 2 இடங்கள்ல ரத்து பண்ண வேண்டிய அளவுக்கு அவருக்கே ரிஸ்க் ஆயிடுச்சு. பஸ்ஸுல 4 பேர் விழுந்து செத்து போயிருவான். அவர் பஸ்ஸுல செத்து போயிருவாங்க. இப்ப நீங்க பெரிய அகலமான ரோடா இருந்தா பரவால்ல. சென்னையிலலாம் சின்ன சின்ன குறுகலான பாதைகள் தான் ரோடு தான். நீங்க அதுக்குள்ள போய் பஸ் திருப்பவே முடியல ஒரு இடங்கள்ல. சில இடங்கள்ல பஸ் திருந்த முடியல. சின்ன வாகனத்துல இப்ப இவங்கலாம் என்ன பண்றாங்கன்னா, மற்ற தலைவர்கள் எல்லாமே வேற வாகனத்துல போயிட்டு கரெக்ட்டா ஜீப் அந்த இடத்துல நிக்கும். அந்த ஜீப்ல ஏறி நின்னு பேசுவாங்க. பேசி முடிச்சுட்டு திருப்பி அந்த ஜீப்லேருந்து இறங்கி கார்ல ஏறி போயிருவாங்க. அடுத்த ஸ்பாட்டுக்கு போவாங்க. இவர் அப்படி இல்ல. ஒரே வாகனம். அந்த வாகனத்துல நின்னு பேசுறாரு. திருப்பி அதே வாகனத்துல ஏறி உட்காந்துக்கிறாரு. அதுக்குன்னு ஒரு தனி கலரு, தனி விஷயங்கள்லாம் அப்படி என்ன இருந்துச்சுன்னா, எப்படி அங்க நின்னு ஆட்டோமேட்டிக்கா நிக்கிறவங்க எல்லாமே அது விஜய் பஸ் அப்படிங்கிற மாரி ஆயிடுச்சு. அதே மாரி இன்னைக்கு அவருடைய பேச்சு ஆக்ரோஷமா இருந்துச்சு. அவருக்கு நல்லாவே தெரியுது அந்த பயம். எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்கள். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள்னு எத்தன முறை நின்னுட்டீங்க நீங்க? இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க. நீங்க இன்னைக்கு வந்து பப்ளிக்ல கேட்குறீங்க வாக்காளர்கள வந்து, எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. எனக்கு ஒரே ஒரு வாய்ப்புனா என்ன ஏதுன்னு புரியல. நல்லாவே தெரியுது. விஜய்யுடைய பதட்டத்தை நல்லாவே தெரியுது. இன்னைக்கு அவர் இந்த பயணம், பிரச்சார பயணத்தை ரத்து செய்தது வந்து ஒரு தவறான முன்னுதாரணமா இருக்கும். ஏன் நம்மளுக்கு லேட் பண்ணணும்? என்ன பிரச்சனைன்னு கூப்பிட்டு நிர்வாகிகள்ட்ட பேசணும். இல்லன்னா போலீஸ் ஆஃபீசர்ஸ்ட்ட கூப்பிட்டு விஜய் பேசணுங்க. நீங்க ஒண்ணும் இல்ல. சம்மந்தமே இல்லாம டிஜிபிட்ட போய் பெட்டிஷன் குடுக்குறதுக்காக போனீங்க. பொன்ராஜ் வந்து தன்னுடைய தொண்டர்களையே
பெண் நிர்வாகிகளை பற்றி ஒரு தவறாக பேசிட்டாருன்னு சொல்லி கொண்டு போய் டிஜிபிட்ட போய் பெட்டிஷன் கொடுக்குறீங்க. யாராவது டிஜிபிட்ட போய் பெட்டிஷன் கொடுப்பாங்களா? ஒரு விமர்சகர், அரசியல் விமர்சகர் பேசுனதுக்கு ஒரு கட்சியுடைய தலைவர் டிஜிபி, நீங்கள் டிஜிபி தான் பார்ப்பீங்களா? ஏன் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கூப்பிட்டு புசியாந்திர சொன்னால் போய் கொடுக்க போகிறாரு. இதில் என்ன அரசியல்? அதுதான் சொல்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களுக்கு போகணும். டிஜிபியை பாருங்கள். சார் என்ன சார் பிரச்சனை? ஏன் இப்படி நம்மளுக்கு ஒரு சிக்கலாக இருக்குது? என்ன செய்யலாம் சார்? ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயமா உங்களுக்கும் நலனாகவும் தமிழக மக்கள் நலன், போலீஸ் நலன் எல்லாத்தையும் கருத்தில் கொள்ளும் ஒரு தலைவனாக இருந்தால் நீங்கள் இது விஷயமா டிஜிபியை பார்க்கலாம், சம்மந்தப்பட்ட கமிஷனரை பார்க்கலாம், எஸ்பியை பார்க்கலாம். இதுதானே நியாயம். சார் என்ன சார் பிரச்சனை? வாங்க சார், நான் ஒரு டீம் போடுறேன், நீங்கள் ஒரு டீம் வாங்க, உட்காந்து எதாவது பேசுவோம் சார். எனக்கு டைம் ரொம்ப நாள், ஒரு 20 நாள் தான் சார் இருக்குது. நான் எல்லா இடத்துக்கும் போகணும். இந்த பசங்க வர்றாங்க, எனக்கும் புரியுது சில விஷயங்கள். நீங்களும் கஷ்டப்படுறீங்க ஓரளவுக்கு மேலே, என்ன செய்யலாம் சார்னு கேட்கணும். அதுதானே ஒரு தலைவனுக்கு அழகு. வேண்டாங்க வேறு மாதிரி சங்கடமாயிரும், தப்பாக போயிடும் பசங்களுக்கு. போலீஸ் எல்லா அதிகாரி எல்லாத்தையுமே திமுக கலரில் போட்டு, கண்ணாடி போட்ட கலர்லேயே பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம்ன்றான் நான். திமுக திமுக என்ன திமுக? கோர்ட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கு தெளிவாக, சில கட்டுப்பாடுகள் கொடுத்துருக்கு. அழகாக அன்னைக்கு சொன்னாங்க, சென்னையில் வந்து எனக்கு பிரச்சாரத்துக்கு வந்து பர்மிஷனே கொடுக்கலங்கிறாரு. முதல் நாளே நீங்கள் கொடுங்க, ஏற்கனவே கொடுத்தீங்கன்னா 24 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் சொன்னீங்கன்னா தான் உங்களுக்கு பிரச்சாரத்துக்கு நாங்கள் வந்து அனுமதி கொடுக்கணும். ஏன்னா அதே நாளில் எடப்பாடியாக இருக்கலாம், துணை முதல்வராக இருக்கலாம், முதல்வராக 48 இருக்கலாம். மணி நேரம் விதிக்கப்பட்டு இல்லை, அதுதான் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஏற்கனவே எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கோம், நீங்களும் அதே நேரத்தில் கிளாஷ் ஆகிடக்கூடாது, டைம் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் நினச்ச இடத்துல உட்காந்து நாளைக்கு பிரச்சாரம் பண்ண எப்படி பண்ண முடியும்? சிஎம் இருக்கலாம், எடப்பாடி இருக்கலாம், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதனால் விஜய்க்கு வந்து நல்ல கைடன்ஸ் இல்லை தான் நினைக்கிறேன். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவர் இதை வைத்து மீண்டும் அரசியல் பண்ண நினைக்கிறாரு. அது அவருக்கு பேக் ஃபயர் ஆக போகுது. இல்லை, இது இப்போ இந்த சம்பவம் என்ன உணர்த்தது? இப்போ கரூரில் ஒரு 41 மரணம் ஏற்பட்டது, அவதூறுகளை பரப்பப்பட்டது, செந்தில் பாலாஜி தான் பண்ணார் அப்படின்ட்டு. அதற்கு தெள்ள தெளிவாக திட்டவட்டமாக யாரெல்லாம் வந்து விஜய்க்கு ஆதரவாக பேசியவர்கள் கூட அதற்கு வந்து அதுவே கருவியாக பயன்படுத்தி அவர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அளவுக்கு நீங்க பொறுப்பில்லாத ஓடி போனீங்கன்னு சொல்லி இபிஎஸ்ல இருந்து ஏடிஎம்கே வரைக்கும் அடிக்க ஆரம்பிச்சாங்க. அதெல்லாம் கூட நம்ம பார்த்தோம். ஆனாலும் அந்த மக்களினுடைய அந்த மனப்பான்மை, அந்த இது சற்றும் கூட மாறாத போல இந்த சென்னையினுடைய பரப்புரையிலையும் கூட கரூர்ல இப்படி இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு, நம்ம சென்னையில வந்து இதே போல வந்து நடந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு உணர்வு அந்த ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும். சினிமாத்தனம் மாறலைங்க. அவங்க தொண்டர்களுக்கும் சரி, தலைவருக்கும் சரி, சினிமாத்தனம் அப்படியே இருக்கு. சினிமாவில் மட்டும்தான் ஐக்கியம் ஒரே ஒரு நின்று ஸ்டேஜில் பேசுவார், அப்படியே 1 லட்சம் பேர் பார்ப்பாங்க, பேசுவாங்க, சொன்னதை கேட்டுட்டு போவாங்க, இந்த மாதிரிலாம் அவர் அப்படியே நினைக்கிறார். அப்படி இல்லை, புரியுதுங்களா? இது வந்து ஒரு பொதுவான இடங்கள்ல நிறைய லட்சக்கணக்கான பேர் உங்களை சார்ந்து இல்லை, நீங்கள் இருக்கிற இடத்துலயே 1 லட்சக்கணக்கான பேர் வந்துட்டு போயிட்டு இருக்கிற இடம் அது. அவங்க 1008 வேலையில் வர்றாங்க. நீங்கள் மட்டும் கிடையாது, உங்களுக்கு வேண்டிய ஆட்கள் 1000 பேர் மட்டுமே கிடையாது. அங்கே சென்னையில் இன்னைக்கு போலீஸுக்கு இன்னைக்கு உங்கள் 1000 பேரை மட்டும் கட்டுப்படுத்த வேலை கிடையாது, நிறைய வேலை இருக்குது அவங்களுக்கு. போலீஸுக்கு, அதிகாரிகளுக்கு இதுதான் வேலை. இது ஏன் உங்களுக்கு நீங்கள் இப்படியே நினச்சிட்டு இருந்தால் என்ன அர்த்தங்கிறேன் நான். இந்த பிரச்சாரம் சம்பந்தமாக நீங்கள் எந்த அதிகாரியை பார்த்துருக்கீங்க? யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணீங்க? நீ பிரச்சாரத்தை நீங்கள் வந்து ரத்து பண்ணிட்டு போகிறீங்க, ரைட், அது உங்களுடைய விஷயம். ஆனால் நாளைக்கு வந்து இதே தானே நடக்கும். நாளைக்கு என்ன பண்ண போறீங்க? நாளைக்கு இதே தானே ஐக்கியம் நடக்கும், இதே கூட்டம் தானே வரும். அதுக்கு என்ன ரெமடி? என்ன அதுக்கு தீர்வு? என்ன பண்ண போறீங்க? இதுக்கான தீர்வை பற்றி கவலையே படாத ஆளா இருக்கார் விஜய். இப்போ இந்த கூட்டம் என்ன பண்ணணும்னா, நீ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தலைவர் பிரச்சாரத்தை ரத்து பண்ணிட்டாங்க, போலீஸ் பாதுகாப்பு தரல, கவர்மெண்ட் சரியா இல்லை, திமுக வந்து சதி, இப்படியேவா பேசிட்டு இருப்பீங்க? ஏங்க நீங்கள் வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டீங்க, அடுத்த வேலையை பார்க்க போறீங்க, 2 தொகுதியில் நிற்கிறீங்க, இப்போ திருச்சிக்கு வர போறீங்க, அடுத்தது கிட்டத்தட்ட எல்லா மாவட்டங்களுக்கும் போகணும், பிரச்சாரத்துக்கு போகணும். நீங்கள் ஏதோ ஒரு சாக்கு வச்சுக்கிட்டு வீட்லேயே உட்காந்துட்டு சோசியல் மீடியாவில் அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஏதாவது ஒரு பேட்டி கொடுத்துட்டு, இல்லை நீங்களே செல்ஃபி ஃபோட்டோ எடுத்து போட்டுக்கிட்டு வீடியோ போட்டுக்கிட்டுன்னு நினைக்கிறீங்க. இல்லை, நீங்கள் களத்துக்கு வர தயாராக இல்லை.
பப்ளிக்கை பார்க்கறனாவே உங்களுக்கு அலர்ஜியா இருக்கு. அதுக்கு ஒரு காரணம் தேடுறீங்க. புரியுதுங்களா? அப்படிதான் பார்க்குறேன் ஹக்கீம் நானு. இது தீர்வு இல்லங்க, நான் போய் பார்த்தாகணும். ஒவ்வொரு தொகுதிக்கும் நான் போய் ஆகணும். என்ன சார் செய்யலாம்? நீங்க அப்படித்தானே ஒரு தலைவன் கேட்கணும். ஏங்க எம்ஜிஆருக்கு, விஜயகாந்த்லாம் இல்லையாங்க? அவங்களுக்கு எல்லாமே கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டம்லாம் நடந்திருக்கு. ஹக்கீம் வந்திருக்காங்க. அப்பலாம் இப்படி ஒரு ஸ்டாம்பீட் நடக்கவே இல்லையே. இல்ல உங்களுக்கு இந்த மட்டும் நடந்துச்சுன்னா பிளான்லாம் என்னது? வந்து கரூர் ஸ்டாம்பீடு நடந்து, அவர் வந்து பனையூர்ல வந்து முடங்கி கிடக்கும்பொழுதே யோசிச்சிருக்கணும். நம்ம தேர்தல் பிரச்சாரத்துக்கு போக வேண்டியது வரும். நாமளும் போட்டியிடுறோம். நம்ம சகாக்களும் போட்டியிடுறாங்க. அவங்களுக்காக பிரச்சாரம் செய்றோம். என்ன மாரி பிளான் போடலாம்? இப்படிதான் பண்ணணும். ஏன்னா ஜீப்ல வந்து நம்ம தெரு தெருவா போகும்போது, இது வந்து கண்டிப்பா நடக்கும். இதே போல தான் நம்ம அன்னைக்கு கரூர்ல நடந்துச்சு. அதுக்கு அதுக்கு அப்படின்னு என்ன அப்பவே காரணம்? போட்டுறணும். அதுக்கு என்ன காரணம் ஹக்கீம்? பாருங்க, 51 பேர் செத்தாங்க. எனக்கு வர்ற கூட்டம் குறைஞ்சிச்சா பார்த்தீங்களா? அதே கூட்டம் வருதுங்க. மக்கள் அத ஓ! பத்தி கவலைப்படல. அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு வந்துருச்சு. ஓகே, மக்கள் ஓகே. நம்மள தவறா நினைக்கல. ஸோ நம்ம கரெக்ட்டா தான் இருக்கோம். நம்ம செய்யறது தான் சரி. இத தான் மக்கள் ஏத்துக்குது. இதோ பாருங்க, திருப்பி அதே கூட்டம் வருது. நீங்க மக்கள் அன்னைக்கு வந்திருந்தாங்க. இல்லங்க உங்க மேல தாங்க தப்பு. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் எடப்பாடி பழனிசாமி தான் நான் சொல்வேன். நீங்க அன்னைக்கு 41 பேர் இறந்த அன்னைக்கு, நீங்க அரசியல் பார்க்காம, அன்னைக்கு எல்லா கட்சிக்காரங்களும் நீங்க கண்டிச்சிருந்தீங்கன்னா, கண்டிப்பாக திமுகவும் நடவடிக்கை எடுத்திருக்கும் விஜய் மேல. அதுக்கு ஏதோ ஒரு தீர்வு வந்திருக்கும். திமுகவும் ஒரு பயம் வந்துருச்சு ஒரு ஸ்டேஜ்ல. எங்க விஜய நம்ம கை வச்சோம்னா, மத்த கட்சிகள்லாம் அரசியல் பண்ணும். ம். அப்படின்னு திமுக யோசிச்சுட்டு இருக்கிற டைம்ல எடப்பாடி பழனிசாமிலேருந்து, பிஜேபிலேருந்து எல்லாமே அவர் தான் காரணம், இவர் தான் காரணம்னு அவங்கெல்லாம் விஜய தப்பிக்க வச்சுட்டாங்க. அது இப்ப அட்வான்டேஜா நினைக்கிறாரு விஜய். இத பாருங்க, 41 பேர் செத்தாங்கன்னு சொல்றீங்க. அன்னைக்கு செங்கிப்பட்டியில ஒரு பையன் வந்து காலேஜ் பையன் விழுந்து செத்து போயிட்டான்னு நீங்க தான் சொல்றீங்க. கூட்டம் குறையலையே பாஸ். மக்கள் வந்து என் மேல வச்சிருக்க ஒரு அன்பு இன்னும் குறையல பாஸ். அதனால நீங்க சொல்றத நான் கேட்க மாட்டேன் பாஸ். அப்படிங்கிற மாரி இருக்காரு அவர். மீண்டும் ஒரு சம்பவம் நடந்தா தான் ஒரு தீர்வு. இனிமே அவரெல்லாம் யாருங்க கட்டுப்படுத்த முடியும்? நீங்க டிஜிபிட்ட போய் பெட்டிஷன் குடுக்குறாரு. ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு சாதாரண ஒரு டிபேட்ல பேசின ஒரு விஷயத்துக்காக நீங்க டிஜிபிய போய் பார்க்குறேங்கிறீங்க நீங்க. இதுக்கு டிஜிபிட்ட போங்க. டிஸ்கஸ் பண்ணுங்க. ஒரு கமிட்டி போடுங்க. தேர்தல் பிரச்சாரத்துக்கு ஒரு கமிட்டி போடுங்க. சார் இந்த இந்த கமிட்டி இருக்காங்க சார். அட்வொகேட்ஸ் எல்லாம் இருக்காங்க சார். நிர்வாகிகள் ஒரு 10 பேர சேர்த்து ஒரு கமிட்டி போட்டுருங்க சார். ஒவ்வொரு நாளும் முதல் நாளே நாங்க வந்து பேசிடுறோம் சார். எங்களுக்கு ஏதாவது ஒரு கைட்லைன்ஸ் பண்ணுங்க சார். எனக்கு பிரச்சாரத்துக்கு டைம் இல்ல சார். அப்படின்னு நீங்க சொல்லி உண்மையிலேயே கட்சிய வளர்க்கணும், நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரைட்டு. அதெல்லாம் கிடையாதுங்க. நாளைக்கு காலையில 10 மணிக்கு பிரச்சாரம்னு சொல்லி ஏனோ தானோன்னு கிளம்பி நீங்க மட்டும் வந்தீங்கன்னா, இதுக்கு தீர்வே இல்ல. கண்டிப்பா பிரச்சாரத்துக்கு தடை விதிக்க வேண்டியது வேற வழி இல்ல போலீஸுக்கு. நீங்க அதுக்கப்புறம் கோர்ட்ல போய் பர்மிஷன் வாங்கிக்கங்கன்னு போலீஸ் பண்ணும் அத. கண்டிப்பா பண்ணும் ஹக்கீம் அதுல. நீங்க கோர்ட்டுக்கு போய் வாங்க சார், பர்மிஷன் வாங்கிட்டு வாங்க. ஏன்னா, அப்பதான் நீங்க கோர்ட் குடுக்குற கைடன்ஸ் பிரகாரமாவது கொஞ்சமா நடந்துக்குவீங்க. உங்கள எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்கிறது தான் இன்னைக்கு போலீஸோட நிலைமையா இருக்கு. அதுதான் உண்மை. சார் அதேபோல விஜய் அவர்களுடைய இந்த வேட்புமனு தாக்கலினுடைய விவரமும் தற்போது தகவலாக வந்து வரக்கூடிய காட்சிகள்லாம் நம்ம பார்க்கிறோம். அதுலயும் பலரும் என்ன சொல்றாங்க, அவருடைய வேட்புமனு தாக்கல் வந்து ஏற்கப்படுமா? அதுல கூட அவர் வந்து சரியா முறையா அவர் வந்து ஃபில் பண்ணி குடுத்தா தான் அதுவுமே ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நாடாளுமன்ற தேர்தல்ல கூட கடந்த முறை தயாநிதி மாறனுக்கே ஒரு கடைசில வந்து சிக்கல் ஆயிடுச்சு. கொஸ்டினபிள் ஆயிடுச்சு. அவரு ஆமா, ஆமா. எத்தனை முறை நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அவருக்கே இப்படிப்பட்ட நிலை நின்ற பொழுது, விஜய் இந்த வேட்புமனு தாக்கல்ல வந்து ஏதேனும் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கா? அத பற்றி தகவல் சொல்லுங்க சார். இல்ல உண்ம அதுதான். அது என்ன நல்லா பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு, அவருடைய சொத்து மதிப்பெல்லாம் அப்புறம் விட்டுருங்க. அவர் மனைவி, அ பையன், பொண்ணு 3 பேரும் தனியா இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3, 4 வருஷமா அவங்க தனியா இருக்கிறது. இப்போ அந்த வேட்புமனுலயே அதுல சொல்றாரு. அவங்க அவங்க மனைவிக்கு எந்த வருமானமும் 4 வருடங்களா இல்லை அப்படிங்கிறது. பையனுக்கோ, பொண்ணுக்கோ கார் கூட இல்ல அப்படிங்கிறத விஜய் தன்னுடைய வேட்புமனுல ஐடி எல்லாம் ரிட்டர்ன்லேருந்து எல்லாம் அனுப்பணும். உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வைக்கிறதுல, அதாவது இவர் தனது மனைவிக்கு எதுவும் வாங்கி தரல. அவரு ஒருவேளை சங்கீதாவுக்கு அவங்க அப்பா தரப்புல ஏதாவது சொத்து இருக்கலாம். அத வந்து விஜய் குறிப்பிட முடியாது. அப்ப ஏற்கனவே இந்த விஷயம் கிட்டத்தட்ட மனைவிக்கும் கணவனுக்கும் உள்ள பிரச்சனை 4 ஆண்டுகளமா இருக்கு. அவங்கள்ட்ட எந்த சொத்தும் இல்லங்கிறது பட்டவர்த்தனமா தெரிஞ்சிருக்காது. இன்னொரு விஷயம் ஒண்ணு பார்த்தீங்கன்னா,
அவருக்கு வந்து கையில இப்ப கையிருப்பு வந்து 2,00,000 ரூவா தான் இருக்காம் விஜய்க்கு. ஓ! ஆமா. கையில வெறும் உச்சத்துக்கு 2,00,000 போனா தான் இருக்கு. 2,00,000 வச்சு 200 கோடி உச்சத்துலேருந்து விட்டுட்டு வந்தேன் நானுன்னு சொன்னவரு. இப்ப கையில 2,00,000 தான் இருக்கான். ம். அப்படின்னு அவரு சொல்லியிருக்காரு. நீங்க ஊழல பத்தி பேசுறீங்க. அவங்கள தீய சக்திங்கிறீங்க, இவங்கள ஊழல் சக்திங்கிறீங்க. கையில 2,00,000 ரூவா பணம் வச்சிருக்கிற மாரி என் நம்பிக்கை இருக்கு. அவர் இந்த பனையூர் பங்களாவா இருக்கட்டும், நீங்க ஆஃபீஸா இருக்கட்டும், அவரு வச்சிருக்கிற காரா இருக்கட்டும். என்னங்க இது? எனக்கு என்ன யார ஏமாத்துறது விஜய்? விஜய் கண்டிப்பா நீங்க சொன்ன ஒரு விஷயம் நல்ல விஷயம். ஏன்னா ஏற்கனவே அவர் வந்து இந்த வருமான வரித்துறை விஷயங்கள்லாம் நெறைய மால் பிராக்டிஸ் பண்ணி மாட்டுனவரு. அதே மாரி காரு வந்து இறக்குமதி பண்ணும்போது, அவர் ஒரு சிக்கல் வந்துச்சு அவருக்கு. 2 சிக்கல்ல மாட்டுனாரு. இப்ப இந்த வேட்புமனு தாக்கல்லயும் கண்டிப்பா ஏதாவது ஒரு சிக்கல்ல இருக்கும். மாற்றமே கிடையாது. அதனால என்ன பண்ணுவாரு, வேட்புமனு ரிஜெக்ட்ன்னு வரும்போது, அதுக்கும் திமுக காரணம்னு ஒரு பிளான் பண்ணுங்கிறதுக்காகவே அவர் பண்ணான்னு ஆச்சரியப்படுறதுக்குள்ள உண்மையிலே சொல்றேன் நான். கடந்த 2001 சட்டமன்ற தேர்தலின் போது அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய வேட்புமனு தாக்கல் நிராகரிக்கப்பட்ட பொழுதும் கலைஞர் கருணாநிதி தான் காரணம் என்று அவர் அதுதான் விமர்சித்தார். சொல்றேன். இப்ப நீங்க அந்த வேலையா இருக்கும். நீங்க கையிருப்பு 2,00,000ங்கிறது தான் பிரச்சனை இப்ப. ஏன்னா, அதுல இது கண்டிப்பா நீங்க ஏதாவது மால் பிராக்டிஸ் பண்ணி டாக்குமெண்ட் வைக்கலன்னா, எதையாவது சொத்தையோ, வருமானத்தையோ காட்டலன்னா, ஆட்டோமேட்டிக்கா ரிஜெக்ட் ஆகப்போகுது உங்களுடைய வேட்புமனு. இதையும் திமுக தான் காரணம்னு சொல்லிட்டு போறாரு. அவ்வளோதான். அதான் நடக்க போகுது பார்க்க தானே போறோம். பார்ப்போம். நிச்சயமா சார். கரூர் சம்பவம் ஒரு மீள முடியாத ஒரு துயரச் சம்பவம். அந்த சம்பவத்துக்கு பிறகு ஒரு ஓப்பன் ஜீப்ல அவர் பிரச்சாரம் செய்யக்கூடியது இன்னைக்கு தான். அ ஆமா. கொளத்தூர் மற்றும் அ பெரம்பூர் ஆகிய தொகுதிகள்ல இந்த பிரச்சாரம் மேற்கொண்ட பொழுதே ஒரு மிகவும் சிக்கலாக காவல்துறைக்கு பெரும் சவால் தரும் விதமாக சவால் தான். தாவேகாவினுடைய தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் அ நடந்து கொண்ட இந்த விதத்தை பார்த்தோம். இதற்கு எப்படி தீர்வு காணப் போகிறார்கள்? அவருடைய பிரச்சாரம் நீடிப்பது நல்லதா? இவையெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு விவாதப் பொருளாக இருக்கிறது. ரொம்ப நன்றி. உங்களுடைய நேரத்த பகிர்ந்தமைக்கு. நன்றி.